பொன்னகிரி, மகா என்ன ஆச்சு? நான் மகா நல்ல தூக்கமா? இல்ல மிஸ், அவங்க வீட்டுல ஏதோ பிரச்சனை, எப்போதும் இப்படிதான் இருக்கா. எது சொன்னாலும் பேச மாட்டாங்க. சரி, நான் அவர்கிட்ட பேசுறேன். மகா, சரி, நீ ஏன் யார்கிட்டயும் பேசாம எப்பவும் இல்லை மிஸ், எங்கள் அம்மாவும் அப்பாவும் என்கிட்ட பேசவே மாட்டாங்க மிஸ். சாயங்காலம் நான் தூங்கின அப்புறம்தான் மிஸ் வீட்டுக்கே வருவாங்க. ஸ்கூலுக்கு வந்தாலும் எங்கள் அப்பா எனக்கு அது வாங்கி தந்தாங்க, எங்கள் அம்மா எனக்கு இது செஞ்சு தந்தாங்கன்னு சொல்லும்போது எனக்கு கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மிஸ். சரி, நாளைக்கு உன் பேரண்ட்ஸை வர சொல்லு, நான் அவங்கள்ட்ட நாளைக்கு பேசிக்கிறேன். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், சிட் டவுன். மகா, என்ன கூட்டிட்டு வரலையா பேரண்ட்ஸை? சரிங்க வா. உங்க பேரண்ட்ஸ் ஃபோன் நம்பர் சொல்லி நான் கால் பண்ணி பேசுகிறேன். 7376660466. ஹலோ மேடம், மகாவோட அம்மாவா? ஆமாம், நீங்கள் யார்? நான் மகாவோட கிளாஸ் டீச்சர். கொஞ்சம் அர்ஜென்ட், ஸ்கூலுக்கு வாங்கலாம். இதை படிச்சு வச்சுக்கோ, இதுக்கு தான் சரி, இது இம்பார்ட்டன்ட். குட் மார்னிங் டீச்சர். ஏதோ அவசரம்னு சொன்னீங்களா? என்னாச்சு டீச்சர் என் பொண்ணுக்கு? நான் நீ போய் கஜோலை கூப்பிட்டோம். உங்க குழந்தை எப்படி இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? என்னாச்சு டீச்சர்? அவன் நல்லா தானே இருக்கா அப்படின்னு நீங்க தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. அவங்க பாசத்துக்காண்டி ரொம்ப ஏங்கிக்கிட்டு இருக்கா. ஏன், என்னாச்சு டீச்சர்? ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே மேடம். காசு பணத்தை விட அடுத்த டைமுக்கு சம்பாதிச்சுக்கலாம். குழந்தைங்க கூட இருக்க டைம் இப்போ மட்டும்தான் சம்பாதிக்கணும். பெருமையாக பேசணும். ஓகே மேடம். நல்ல நண்பர்களோட சேர்றாங்களான்னு பார்த்துக்கணும். ஸ்கூல்ல வெளியே இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு அடுத்து கேட்கணும். இது வரைக்கும் நீங்க பண்ணதை விடுங்க. இதுக்கப்புறமாச்சும் உங்க குழந்தைக்கு ஒரு ஃப்ரெண்டா அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு கேட்டு நீங்க அதை சால்வ் பண்ண பாருங்க. ஓகே மேடம். இது வரைக்கும் நான் தெரிஞ்சது தப்புன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். பணம்னு சுற்றி என்னோட டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டேன். அவளோட லைஃப்பையும் அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் நான் இது பண்ணிட்டேன். இனிமேல் நான் வீட்டுக்கு போய் நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இது பண்ணுதேன். ஆம், இது வெறும் கதை அல்ல. இக்காலத்தில் குழந்தைகளுக்கு நடக்கும் அத்தனை அசம்பாவிதத்திற்கும் முதல் காரணம் பெற்றோர்களே. குழந்தைகளிடம் பெற்றோர்கள் மனம் விட்டு பேச வேண்டும். பெற்றோர்கள் ஒரு நல்ல நண்பனாக இருந்து அவர்களிடம் இருக்கும் திறமைகளை வெளிக்கொணர வேண்டும். பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் குழந்தைகளிடம் பள்ளி மற்றும் அவர்களை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் மற்றும் நண்பர்கள் பற்றி தெரிந்து அதில் சரியது தவறெது என அவர்களை நல்வழிப்படுத்தினால் இக்காலத்தில் தடமாறி போகும் குழந்தைகளை பாதுகாத்து நாம் நல்வழிப்படுத்த முடியும்.